டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். பிஹைண்ட் ராகு கேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த், அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், அம்மன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். மகரம் 2 ராகு 8 கேது. ஸோ சூரியன் வீட்டில் கேது இருக்கிறனால இந்த தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வித்தைகள் தான், வாகனம், படிக்கட்டு, கோபப்படுறது, சண்டை, வழுக்கலான இடங்கள், நெருப்பு போன்ற இடங்கள், இதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சுடு தண்ணியை டக்குன்னு எடுத்து ஊற்றிக்கிறது, வலிக்கு விழுறது. சமையலறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும். முதுகு தண்டுவடத்துக்கு உடற்பயிற்சி பிரமாதமாக இருக்கும். குருவாயூரப்பனை போயிட்டு ஒரு 54 பொருள் இருக்கும். அதில் எது வாழைப்பழம் துலாபாரமோ சர்க்கரையோ வெல்லமோ உங்களுக்கு பிடித்த பொருள், குருவாயூரப்பன் எதை கேட்குறாரோ உங்கள் எடைக்கெடை துலாபாரம் கொடுத்துட்டு வாங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் பார்க்காத அதிர்ஷ்டத்தெல்லாம் பார்ப்பீங்க. பணம் வரும், அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். 2 ராகு இருந்தாலும் எல்லாம் வரும். கடன் அமைப்பில் என்னென்னா, ஏல வாங்கி பியில் கொடுத்து, பியில் வாங்கி சியில் கொடுத்து, சியில் வாங்கி டியில் கொடுத்து மாட்டிக்கக்கூடாது. கடன் ஏதாவது ஒரு தேவையான ஒரு விஷயத்திற்கு கடன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தைரியம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சனி விலகிடுச்சு, அசால்ட்டாக இருப்பீங்க, எது வந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு இருப்பீங்க. படாத பாடெல்லாம் பட்டுட்டோம், இனிமேல் என்னான்னு எல்லாமே நல்லது வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் மட்டும் வாகனத்தில் கவனமாக இருந்தாலே, ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த பயமும் இல்லை, எல்லாவற்றிலையும் சமாளிப்பீர்கள். வார்த்தையில் மட்டும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறதை மகரம் கொஞ்சம் தவிர்த்துக்கினா நல்லது. அற்புதமான அமைப்பு, தேக ஆரோக்கியம் கவனம். மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல கேது. முதல்ல இந்த 7 சனி விட்டுது பார்த்தீங்களா, அது என்ன ஒரு இது, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவாங்க. இவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மேலே இவங்க அன்பு வச்சுருக்காங்க சந்தேகத்திலே இருப்பாங்க. ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்னா, எனக்கு முடியல, என்னாச்சுன்னு, காய்ச்சல் பிடிச்சிருக்கு, அப்பவும் என்ன பிடிக்கல பற்றியா உனக்கு அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் ஜோக்கு, கடி ஜோக்கை சொல்லி ரொம்ப வருத்தப்படக்கூடியதாக இருந்துட்டு இருப்பாங்க. இந்த அன்பு வச்சுருக்காங்களா, இந்த கொஸ்டின் மார்க் இவங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். சில காரியங்களை தடங்களாய் தான் இவர்களுக்கு ஜெயிக்கும். பட் நல்ல அமோகமான வெற்றிகள், விரயங்கூட பின்னாடி லாபமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் முறைகளில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு யோசனைகள் இவங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இவர்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வேகமாக செயல்பட்டால் எல்லா காரியத்திலும் வெற்றிகள் இவர்களுக்கு உண்டு. சில உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஒபிசிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. கழுத்தில் சதை வளர்ச்சி, அதே சமயத்தில் கால் சம்பந்தமான உபாதைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த சதை சம்பந்தமான உபாதைகள் இவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. எல்லா விஷயங்களையும் பார்த்து 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 எடுத்து செய்தாலும் எனக்கு கெட்ட பேர் தாங்க மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துட்டையும் அவங்க உங்ககிட்ட பேசினாங்களா, இதை சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரே கண்டென்ட்டை அப்படியே சொல்லிட்டு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். மகர ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, துர்க்கை வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது வர்றார். 2ஆம் இடத்துல ராகு பகை அடையிறனால மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ எச்சரிக்கை தேவை. அது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள்ட்ட விவாதம் செய்கிறதை நிச்சயமாக கூடாது. இன்னொன்று 6ஆம் இடத்துல குரு இருக்கிறனால கொஞ்சம் வயிற்று உபாதைகள் அவர்களுக்கு வரும் அப்படின்னு இருக்குது. நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், 7 சனி போயிடுச்சுங்கிறாங்களே, இருந்தாலும் சிரமம் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 7 சனி போயிடுச்சு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகும் 8ஆம் இடத்துல கேதுவும் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. அதுக்கும் சனிக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால குடும்பத்தில் சிலருக்கு தனிக்குடித்தனம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தாராளமாக போயிட்டு வரலாம். வீட்டிலே இருந்து சண்டை போகிறத விட கொஞ்சம் தனிக்குடித்தனம் போகிறது தப்பே கிடையாது. இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 2ஆம் இடத்துல ராகு இருந்து 6ஆம் இடத்துல குரு இருந்தால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடன் வாங்கி நல்ல செலவுகள் பண்ணுறதுக்காக கடன் வாங்கலாமே தவிர வேறு தேவையில்லாத விஷயங்களாக கடன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடைக்கிறதுக்கு 6-7 வருஷங்கள் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரை கடன் வாங்கதை குறைச்சிக்கணும்.
நல்ல விஷயங்களுக்கு மாத்திரம் கடன் வாங்குங்க. மற்றவர்களுக்கு ஜாமீன் போகிறது அறவே கூடாது. வேலை மாற்றம், உத்தியோகஸ்தர் வேலை மாற்றம் செய்கிறதா இருந்தால் இன்னொரு வேலை கிடைக்கிற வரையில் இருக்கிற வேலையை விடக்கூடாது. இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு வேலையை நீங்கள் தேடினீங்கன்னா சில மாதங்கள் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு இருக்குது. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வர்றதும், இங்கே இருக்கிறவங்க வெளிநாடு போகிறதும் சகஜமாக இந்த காலகட்டத்தில் 1.5 வருஷத்தில் நடக்கும் அப்படின்னு இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் அவசியமாக ஒரு முறை ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, குரு பகவானை வேண்டிக்கிட்டு வாங்க. அப்படி வேண்டிக்கிட்டு வந்தால் நிச்சயமாக அடுத்த ராகுகேது பயிற்சிகளை நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறது உறுதி. மகர ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் சனி. சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பது விசேஷம். அவர் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதன் காரணமாக நல்ல பலன்கள் உண்டு. முதல்ல 2ஆம் இடத்தில் ராகு, பேச்சில் கவனம் தேவை. கமிட்மெண்ட்டு தரக்கூடாது. நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், நான் செஞ்சு தரேன், நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் இதை முடியும்னு சொல்கிறத விட பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் முயற்சி பண்ணி கிடைச்சா சந்தோஷம், நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் பண்ண முடியலன்னா தப்பாக போயிடும். ஸோ நோ கமிட்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது. இது குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சினிமா போகலாம், கோயிலுக்கு போகலாம், சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போகலன்னா அன்னையிலேருந்து அவங்க ஒரு வாரத்துக்கு பத்திரகாளியாக மாறிடுவாங்க. ஸோ நம்மளா வாயில் சூனியம் மாதிரி நம்மளா சொல்லி அதனால் பிரச்சனை அனுபவிக்கிற மாதிரி வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். கமிட்மெண்ட்டே தரக்கூடாது. முன்கோபம் மூலமாக நல்ல நண்பர்களை இழப்பீர்கள். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதனால் 10 வருஷ நண்பர்கள்லாம் போயிடுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். திடீர் பயணம் உண்டு, அதன் மூலமாக லாபம் உண்டு. சகோதரத்தில் இருந்த கசப்புகள்லாம் சரியாகும். பிள்ளைகள், ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருந்து 2ஆம் இடத்துக்கு வந்ததுனால பிள்ளைகள் குணங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் மாறுபடும். மகர ராசிக்காரங்க பிள்ளைகள்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத குணங்கள் இருந்தால் கூட அந்த குணங்கள்லாம் மாறிடும். உயர்கல்வி தடை விலகும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு தடை விலகும். வீடு ஆல்டர்னேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லோன் வாங்கி தொழிலை டெவலப் பண்ணலாம். வேலையில் முன்கோபத்தின் காரணமாக வேலையை விட்டுட்டுலாம் வரக்கூடாது. வெளிநாடு வேலைகள், வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முடிவெடுப்பதில் தடுமாற்றம். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடக்கூடாது. வாகனத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனக்குறைவால் வேலை போயிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பைல்ஸ், யூரினரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஹார்ஷான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகளே பேசக்கூடாது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஆண்டு. பிகை நியூஸ் ராகுகேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், அம்மன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.